சுக்குமல்லி காப்பி. முன்பெல்லாம் மழை வந்தால் தமிழர்களின் வீடுகளில் சுக்குமல்லி காப்பி வைத்து கொடுப்பார்கள். ஏனென்றால் மழை வருவதால் குளிர்ச்சியாக இருக்கும் மற்றும் புதிய தண்ணீர் வரும். இதனால் உடலில் குறைபாடுகள் ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக சுக்குமல்லி காப்பி குடித்தார்கள். காலப்போக்கில் அவை மாறிவிட்டன. மனிதனின் நல்வாழ்வுக்கு உகந்த சுக்குமல்லி காப்பி செய்வது சுலபம். சுக்குமல்லி காப்பியின் நன்மைகளை பற்றி பார்ப்போம். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சுக்குமல்லி காப்பி குடித்து வர இரத்த அழுத்தத்தை பராமரித்து இரத்த உறைவு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும். வயிற்றுவலி, அஜீரணம், சளி, தொண்டைவலி, தொண்டைப்புண் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பித்தத்தால் ஏற்படும் தலை சுற்றல் மற்றும் குமட்டலுக்கும் சுக்குமல்லி காப்பி சிறந்த தீர்வாக அமையும். சுக்குமல்லி காப்பியில் சேர்க்கப்படும் பனைவெல்லம் இரத்த சோகை அபாயத்தை குறைக்கும், பசி உணர்வை தூண்டும், வாய்வு தொல்லையை போக்கும், வயிற்று பொறுமல் பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும். வீங்கிய மூட்டுக்கள் மற்றும் விரல்களுக்கும் காயங்கள் மற்றும் தலைவலிகளை சுக்குமல்லி காப்பி குடிப்பது உடலில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்கவும் உதவும். சுக்குமல்லி காப்பி குடிப்பது கர்ப்பகாலத்தில் ஏற்படும் குமட்டல், தலை சுற்றல், மார்னிங் சிக்னஸ், வாந்திக்கு நிவாரணம் அளிக்கிறது. மாதவிடாய் சுழற்சியை மட்டுமல்லாமல் ஹார்மோனியின் சமநிலைக்கும் உதவுகிறது. ஜலதோஷத்திற்கு நல்லது. மழைக்காலத்தில் உண்டாகும் தொண்டை தொற்று மற்றும் காய்ச்சலுக்கு நல்லது. இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்பு உதவும் மற்றும் உடலை சூடாக வைத்திருக்க உதவும். தலைவலி, சளி வராமல் தடுக்கும், இருமலுக்கு நல்லது. சுக்குமல்லி காப்பி தயாரிக்க தேவையான பொருட்கள்: வாய்வு தொல்லையை போக்கும், அஜீரணத்தை போக்கும், வலியை அகற்றும், மலச்சிக்கல், கிருமிகளை அகற்றும், மூட்டு வலியை போக்கும், வாதத்தை அகற்றும் சுக்கு. உடல் எடையை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த சர்க்கரை அளவை சீராக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரை பெருக்கும் கொத்தமல்லி விதை. சளி, இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும், வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மிளகு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமானத்தை தூண்டும், பசியை தணிக்கும், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கிராம்பு. ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும், மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தை அதிகரிக்கும், ஆற்றலை அதிகரிக்கும், நுரையீரல் ஆரோக்கியத்தை தரும், மாதவிடாய் வலியை போக்கும், சர்க்கரைக்கு மாற்றான பனங்கருப்பட்டி ஆகியவையாகும். சுக்குமல்லி காப்பி தயாரிக்க முறை: 200 மில்லி தண்ணீரில் 1 ஸ்பூன் சுக்குத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 கிராம்பு சேர்த்து 5 நிமிடம் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி பின் கருப்பட்டி கலந்து தயாரிக்கலாம். இப்பொழுதெல்லாம் சுக்குமல்லி காப்பி என்பது தனியார் சில நிறுவனங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. நோய் வராமல் காக்கும் சுக்குமல்லி காப்பி குடிக்க ஆரோக்கியம் கிடைக்கும். நாமும் குடித்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.